السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி 2 கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 159 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் 160வது பாடத்தை இன்று நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள், இந்த அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதன் மூலம் நாம் அரபி இலக்கணத்தை தெளிவாக விளங்கி அதன்படி அமல் செய்வதற்கு, அதை மறக்காமல் இருப்பதற்கும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல் முனவ்வனு வ கைருல் முனவ்வனி என்ற பாடத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். கடந்த பாடத்தில் தன்வீன் என்றால் என்ன, கடைசி எழுத்தில் சுக்குன் பெற்ற நூன் இருக்கும், மொழிவோம் ஆனால் எழுத்தில் இருக்காது என்பதும், அதேபோல் வைறு உணர்வன் என்றால் அந்த மாதிரி தன்வீன் இருக்காது என்றும், முன்சரிஃபுக்கு தன்வீன் வரும், வைறு முன்சரிஃபுக்கு தன்வீன் வராது என்றும், வைறு முன்சரிஃபுக்கு தன்வீன் வராததின் காரணம் என்ன என்ன என்று, அலமுடன் எந்தெந்த சபபுகள் சேரும் என்றும், அதே போல வஸ்ஃபுடன் எந்தெந்த சபபுகள் சேரும் என்றும், அதே போல் முந்தஹல் ஜுமு ரெண்டு இடத்தில் ரெண்டு காரணமாக நிற்கும் என்றும், மக்சூரா மம்துதாவான தனீஸுடைய அலீஃப் ரெண்டு காரணத்திற்கு நிற்கும் என்றும், அதற்கெல்லாம் கயிறு முன்சரிஃபுடைய ஏராப் வழங்கப்படும் என்றும், முன்சரிஃபாக இருக்கக்கூடிய முனவ்வனாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு ஜர்ருக்கு நாம் கசர் கொடுப்போம். அதே கயிறு முன்சரிஃபாக இருந்தால் ஜர்ருடைய நிலைமையில் ஃபத்தஹ் கொடுப்போம் என்றும், இவ்வாறு கயிறு முன்சரிஃபான முனவ்வன் கயிறு முனவ்வனின் தெளிவை ஒரு நீண்ட பாடமாக நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அதை பற்றி நாம் அனைத்தையும் கடந்த பாடங்களில் பார்த்து விட்டோம். வாருங்கள், இது அனைத்திற்குமான எல்லாத்திற்கும் சேர்த்து பயிற்சிகள் நமக்கு என்ன செய்ய போகிறார்கள், வழங்க இருக்கின்றார்கள். அலமில் எது முன்சரிஃப் கைரு முன்சரிஃப், அதே போல முனவ்வன் எது கைரு முனவ்வன் எது, சரியா, அது எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு என்ன செய்ய போகிறார்கள், இப்பொழுது பயிற்சியை வழங்க இருக்கிறார்கள். வாருங்கள், தொடர்ந்து நாம் பயிற்சியை காண்போம். கிட்டத்தட்ட பல பயிற்சிகள் இருக்கிறது. ஏனென்றால் பயிற்சிகள் அதிகம், என பாடம் நீளமானது, அதனால் பயிற்சிகளையும் அதிகம். வாருங்கள், தொடர்ந்து இந்த பயிற்சிகளை காண்போம். படித்ததை ஞாபகம் வைத்துக் கொண்டு இந்த பயிற்சிகளை காணும் பொழுது இந்த பயிற்சி நாம் பார்க்கக்கூடிய பயிற்சிகள் மிகவும் இலகுவானதாக இருக்கும். வாருங்கள், இப்பொழுது நாம் ஒவ்வொரு பயிற்சியாக கடந்த பாடத்தில் முடித்திருந்ததை இந்த பாடத்தில் நாம் என்ன செய்வோம், தொடங்குவோம். இப்போ பயிற்சி ரெண்டு கவனிங்க, என்ன சொல்றாங்க. பையின் சபப மன்ஹில் கலிமாத்தில் ஆத்தியத்தி மின தன்வீனி, பின்வரும் வார்த்தைகள் தன்வீனிலிருந்து தடையாகுவதின் காரணத்தை விளக்கு. பின்வரும் வார்த்தைகள் தன்வீன் வராததிலிருந்து தடையாகுவதின் காரணத்தை விளக்கணுமா. ஒமா யஜூசு சர்ஃபுஹு மின்ஹா, இன்னும் அவைகளில் இருந்து எதனுடைய சர்ஃபு கூடுமோ அந்த ஒன்றை விளக்கு. இப்ப அந்த பின்வரும் வார்த்தைகளில் இருந்து எதனுடைய சர்ஃபு கூடுமோ அந்த ஒன்றை விளக்கு. ரெண்டத்தையும் நம்ம என்ன செய்யணும், விளக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து எதுல தன்வீன் வராதுன்றது விளக்கணும். அது எதுல வந்து சர்ஃப் வருவது கூடும், முன்சரிஃபா படிப்பது கூடும் என்பதையும் என்ன செய்யணும், நம்ம விளக்கணும். வாருங்கள், இதோடைய அர்த்தங்கள் கீழேயும் பார்த்துருவோம், அதோடைய பதிலையும் கீழே பார்த்துருவோம். சரியா, இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, ஜைனபு. ஜைனப் என்பது அது அலமியத்து தனீசு, இது அலமியத்தாகும். இது ஒரு பெண் பெயர். சரி, அப்ப அலம்னு ஒரு காரணம் இருக்கு, தனீஸ் பெண் பால் தானே, ஆனா தனீஸ் என்று காரணம், ரெண்டு காரணம் இருப்பதனால் இது வேறும் சரி, தன்வீன் வரக்கூடாது. அடுத்து பாருங்க, ஜெயினப்க்கு அப்புறமா இதுதான் கொடுத்துருந்தாங்க, மஸ்லஸ். இங்க வந்து என்ன செஞ்ச, மேல பார்த்தோம்ல, இங்க தா கொடுத்துருக்காங்க, தா வராது, என்ன வரணும், புள்ளி வரணும் இங்க. மஸ்லஸ் மூன்று மூன்றாக அர்த்தம். மஸ்லஸ்னா என்ன அர்த்தம், மூன்று மூன்றாக அர்த்தம். இப்ப சிஃபத்துன், இது ஒரு சிஃபத்து. அலா வசனி மஃஅலின், மஃஅல் வசனின் பிரகாரம் இருக்கக்கூடிய ஒரு சிஃபத்தாகும். ஃபில் அதாதி, எண்ணிக்கைகள்ல பொதுவா மஃஅல் வசன் வருவதில்லை. மஃஅல் வசன்ல எண்ணிக்கை வரணும். மினல் வாஹிது இலல் அஷரத்தி, ஒன்றிலிருந்து 10 வரை எண்ணிக்கைகளிலே மஃஅல் என்ற வசனின் பிரகாரம் வந்துள்ள ஒரு சிஃபத்தாகும். அப்போ 1 லிருந்து 10, மஸ்லஸ்ன்றது 3 தானே, அதுக்கு அர்த்தம் மூன்று மூன்றாக. அதாவது மஸ்லஸ் என்பது ஒரு சிஃபத், பாடத்தை நம்ம பார்த்தோம், இது சிஃபத்தாக இருக்கு. ஒன்று வந்து சலாசத்தன் மூன்று மூன்றாக, சலாசத்தன் என்ற வசன் வரணும். அந்த வசன் வந்து திருப்பப்பட்டது, அதில் என்பது இருக்கிறது. அப்ப இது வஸ்ஃபாகவும் இருக்கிறது, இதுல அதிலும் இருக்கிறது, இரண்டும் இருப்பதனால் இது என்னது, மகைர் முசரிஃபா படிக்கணும். சரியா, இப்ப அடுத்து பாருங்களேன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, நுபலா. நுபலானா யாரு,
மேன்மக்கள், மேன்மக்கள், சிறப்புடையவர்கள், அறிஞர்கள்னு அர்த்தம். இப்ப நுபலா என்பது என்ன இருக்கு? இஸ்முன், ஒரு இஸ்மாக இருக்கிறது. மக்தூமுன் பி அலிஃபி தனீஸில் மம்தூததி, பெண்பாலின் மம்தூதான் அலிஃப். மம்தூதான் அலிஃப்னா கடைசியில அம்சா வந்து அதுக்கு முன்னாடி ஜாயிதான அலிஃப் வந்தா அது மம்தூதான அலிஃப் தானே. இப்போ மம்தூதான அலிஃபை கொண்டு முடிக்கப்பட்ட இஸ்மாகும். அப்ப மம்தூதான அலிஃபை கொண்டு முடிக்கப்பட்டாலே ரெண்டு காரணம் தேவையில்லை, இதுக்கு ஒரு காரணமே போதும் அப்படின்னு பாடத்துல பார்த்தோம்ல. சரியா? அப்ப இது என்னது? கைரு முன்சரிஃபா, தன்வீன் நுழையக்கூடாது. அடுத்து வம் ஆனும். அடுத்து வம் ஆன் பாருங்க, சிஃபத்துன், தாகி திருப்பதுன்னு அர்த்தம். தாகி திருப்பக்கூடியவர். அப்ப சிஃபத்துன், இது ஒரு சிஃபத்து தான். அலா வஸ்னி ஃபஅலான, ஃபஅலான் என்ற வசனின் பிரகாரம் வந்துள்ள ஒரு சிஃபத்தாகும். அல்லது எத்தகைய ஃபஅலான் என்ற வசன் லா தல்ஹகு தாஉ முஅன்னஸஹு, அந்த வசனின் பெண்பாலில் தா சேராது, அத்தகைய ஃபஅலான் என்ற வசனின் பிரகாரம் வந்து சிஃபத்தாகும். அப்ப வம்ஹான் என்பது ஒரு சிஃபத்து. அதனுடைய பெண்பால் தா சேராது. தா சேர்ந்தா அது முன்சரிஃப் ஆயிரும். தா சேராது, அதனால இது என்னது? கைரு முன்சரிஃபா தான் படிக்கணும். அடுத்து புக்துன் நசர்னு மேல பார்த்தோம்ல. அந்த புக்துன் நசர் என்பது அல் அலமியத்து, அலமியத்தா இருக்கும். இன்னும் தர்கீபுல் மஸ்ஜியு, மஸ்ஜியான இணைப்பா இருக்கும். ரெண்டு காரணம். ஒன்னு, இது பெயர், ஒரு மனிதனுடைய பெயர். அதே போல புக்து நசர், புக்து பிளஸ் நசர் ரெண்டும் சேர்த்து இணைத்து பேர் வச்சிருக்காங்க. அப்ப இது என்னது? ஆஹ் தர்கீபே மஸ்ஜி ஆகும். சரியா? அப்ப ரெண்டு பேரை இலாஃபத்து என்று ரீதியில் இல்லாமல், முலாஃப் முலாஃபிலிஹி இல்லாமல் ஏதோ ஒன்று ஆஹ் ரெண்டத்தையும் சேர்த்து ஒன்னா பேர் வச்சுட்டா அது என்னவாயிரும்? தர்கீபே மஸ்ஜி ஆயிரும். அதான் புக்துன் நசர். அடுத்து பாருங்க, இஸ்மாயிலும். இஸ்மாயில் என்பது அல் அலமியத்து. ஆமா, இது ஒரு பெயர். அதே போல வல் அஜமத்து, இது வந்து அஜமத், அதாவது அரபி அல்ல, வேற்று மொழியிலிருந்து அரபியாக எழுதப்பட்டது. அது ரெண்டு காரணம் வந்துருச்சு. சரியா? அடுத்து பாருங்க, உஹரு. உஹர் என்பது சிஃபத்துல் முஅன்னசி ஆஹர ஜம்உ உஹ்ரா. இது வந்து ஒரு சிஃபத்தாகும். ஆஹ் எதற்குரியது? உஹ்ராவின் பன்மையான உஹ்ரா இருக்கு அல்லவா, ஆஹிரோடைய முஅன்னஸுக்குரிய சிஃபத்தாகும். அப்ப இது என்னவா இருக்கு? உஹர் என்பது ஆஹிர் என்பதுடைய, ஆஹர்னு படிக்கணும். ஆஹர் என்பதுடைய பெண்பால். இப்போ உஹர் என்றால் மற்றொருவர்கள் பெண்பாலை பார்த்து சொல்றது, அதான் சிஃபத்தோன், இது ஒரு தன்மையாகும். அன்னசி ஆஹர, ஆஹர் என்பதற்குரிய பெண்பாலுக்கு வரக்கூடிய சிஃபத்தாகும். அதே போல இது என்ன? ஜம்இ உஹ்ரா, உஹ்ராவுடைய பன்மையா இருக்கு. உஹ்ராவுடைய பன்மை தான் உஹர். சரியா? இப்ப இதுல சிஃபத்தாவும் இருக்கு, இதுல அதுலும் இருக்குது. நம்ம பாடத்துல தெளிவா பார்த்தோம். சரியா? இது ஆஹரவுடைய பெண்பால், அதே போல உஹ்ரா என்ற பன்மையுடைய சிஃபத்து, பன்மைக்குரிய சிஃபத்தாகும். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஜுஃபர். ஜுஃபர் என்பது பெயர், அல் அலமியத்து, இதுல பெயர் இருக்கிறது. வஸ்னு ஃபுஅலின், வஸ்னு ஃபுஅல், ஃபுஅல் என்ற வசனம் இருக்கிறது. ஃபுஅல அல் மஅதூலி பிஹி அன் வஸ்னி ஃபாயிலின், ஃபாயில் என்ற வசனை கொண்டு, இந்த வசனை கொண்டு, வசனை தொட்டும், ஃபாயில் என்ற வசனை தொட்டும் இந்த வசனை கொண்டு திருப்பப்பட்டதே அத்தகைய ஃபுஅல் என்ற வசன் இருக்கிறது. அப்ப ஃபுஅல் வசன்ல வந்தாலும் அந்த அலமாக இருந்து ஒருவனுக்கு பெயராக இருந்து அது ஃபுஅல் என்ற வசனில் வந்தால், அந்த ஃபுஅல் எதுல இருந்து திருப்பப்பட்டது? ஃபாயில் வர வேண்டியது ஃபுஅல் என்ற வசனில் வரும்பொழுது அதில் ஏற்படுகிறது. ஒரு வசனிலிருந்து வேறொரு வசனாக திருப்புவது என்ற காரணம் ஏற்படுகிறது. இப்போ ஃபாயில் என்ற வசனிலிருந்து ஃபுஅல் என்ற வசனின் பக்கம் திரும்புதல் என்ற அதில் இருக்கிறது. அதே போல அலம் இருக்கிறது. அதனால இது ஜுஃபர் என்பது கைர் முன்சரிஃபா படிக்கணும். சரியா? அப்ப இது பார்த்தாச்சா? அப்ப ஃபுஅல் என்பது கைர் முன்சரிஃப் தான். அதுக்கப்புறமா தக்லீப் மேல பார்த்தோம்ல, இது வந்து ஆஹ் என்னவா சொல்லக்கூடாது, ஆஹ் இது வந்து ஒரு கோத்திரத்துடைய பெயர் தான் தகலீபு. இது வந்து ஃபேல் கிடையாது, இது வந்து ஒரு அலம். சரியா? தகலீப் என்பது ஒரு கோத்திரத்துடைய பெயர். அல் அலமியத்து, அப்ப இது ஒரு பெயராக இருக்கிறது. வசனுல் ஃபேல், ஃபேலுடைய வசனாக இருக்குது. ஆமா, பார்த்தோன்னே நம்ம ஃபேல் தான் நினைச்சோம். தஃபீலு வசன், தகலீபு வசன் வந்திருக்கா? பார்க்க ஃபேல் வசன்ல வந்து அது அலமா இருந்தா, இன்னும் ஒரு கோத்திரத்துக்கு ஏதோ ஒன்றுக்கு பெயராக அலமாக இருந்தால், இப்ப ரெண்டு காரணம் வந்துருச்சு. ஒன்னு அலமு, ஒன்னு வசனுல் ஃபேல். சரியா? ரெண்டு காரணம் வந்தனால இது என்னது? இதுவாக தான் பிடிக்கணும். கைர் முன்சரிஃபா, தன்வீன் நுழைவது கூடாது. இது சுலைமான் என்பது பார்த்தோன்னே தெரியும், முன்னாடியே போயிருக்கு. அல் அலமியத்து, இது பெயராகும். அதே போல ஜியாதத்துல் அலிஃபி நூனி, அலிஃப் நூன் அதிகமாகுவது, அலிஃப் நூன் என்னவாயிருச்சு? அதிகமாயிருச்சு. அடுத்து ஹிந்து. ஹிந்து என்பது அல் அலமியத்து ஒத்த அனீசு, இது ஒரு பெண்பால். இது ஒரு பெயர் ஃபர்ஸ்ட், அப்ப அலம் வந்துருச்சு. ஒத்த அனீசு, இது பெண்பால். இப்போ ஹிந்து என்பது ஒரு பெண்ணுக்குரிய பெயர், அதனால ரெண்டும் வந்துருச்சு. இது அலமாவும் இருக்கு, அதே போல இது பெண்பாலுக்குரியது, அதாவது தானீஸ் வந்துருச்சு. ரெண்டு காரணம் வந்துருச்சு. பஹுவ அலமுன் சுலாசியுன் சாக்கினுல் வசதி, இது ஒரு அலமாக இருக்கு ஹிந்து என்பது. அப்ப இத ஹிந்து என்பதை
நம்ம நம்ம பாடத்திலே பார்த்தோம், முன்சரிஃபாவும் படிக்கலாம், கைர் முன்சரிஃபாவும் படிக்கலாம். தன்வீன வச்சும் படிக்கலாம், தன்வீன் இல்லாமயும் படிக்கலாம். தன்வீன் இல்லாம படிக்கிறதுக்கு 2 காரணம் சொல்லிட்டோம். இப்ப தன்வீனுடன் ஹிந்துன், ஹிந்தின், ஹிந்தன்னு தன்வீனுடன் படிக்கிறதுக்கு காரணம் சொல்ல போறப்பாங்க. இந்த ஹிந்த் என்ற லஃப்ல் ஆகிறது அலமுன் சுலாசியும் சாக்கினுல் வசதி நடு எழுத்து சுக்குன் பெற்ற மூன்றெழுத்தை சார்ந்த அலம் ஆகும். மூன்றெழுத்தது நடு எழுத்து சுக்குன் பெற்றது. எஜூசு சர்ஃபுஹு இந்த அலமை சர்ஃபு செய்வது கூடும். எஜூசு மன்ஹு மின சர்ஃபி இந்த அலமை தடுப்பதும் கூடும். மின சர்ஃபி சர்ஃபிலிருந்து அந்த அலமை தடுப்பதும் கூடும். ரெண்டுமே கூடும். சர்ஃபு செய்யறதும் கூடும், சர்ஃபிலிருந்து அதை தடுப்பதும் கூடும். சரியா? ரெண்டுமே செய்யலாம். ஏன்னா இது மூன்று எழுத்து நடு எழுத்து சுக்குன் பெற்று வந்துள்ளதால். அடுத்து பாருங்க, லைலா. லைலா என்பது பெயர். ஓகேவா? அப்ப அந்த லைலா பெயரா பாக்குறத விட இங்க தனீஸ் அலிஃபுடைய தனீஸ் லைலா அப்படின்னு தனீஸுடைய அலிஃப் வந்துருச்சுல, அந்த ஒரு காரணமே போதும். சரியா? இஸ்முன் மக்தூமன் பி அலிஃபி தனீஸின் மக்சூரதி மக்சூரான அனீஸின் மக்சூரான அலிஃபை கொண்டு முடிக்கப்பட்ட இஸ்மா இருக்கும். இந்த பெண்பாலின் மக்சூரான அலிஃப்னா கடைசியில் அலிஃப் வந்து அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் வந்தால் என்னது? அதான மக்சூரான அலிஃப். அப்ப தனீஸ் பெண்பாலுடைய தனீஸுடைய பெண்பாலின் மக்சூரான அலிஃபை கொண்டு முடிக்கப்பட்ட இஸ்மா இருக்கிறது. அப்ப இந்த ஒண்ணு தனீஸுடைய அலிஃப் வந்தாவே போதும், ஒரு காரணமே போதும். அது என்னவாயிரும்? கைர் முன்சரிஃப் ஆயிரும். அதே போல ஹுமாஸ். ஹுமாஸ் என்பது 5 அர்த்தம். இப்ப ஹம்சத்தன் சொல்ற இடத்துல ஹுமாசன் மாத்திட்டோம். அப்ப அதுல ஏற்பட்டுருச்சா? அதே போல இது சிஃபத்தா இருக்குதா? அதனால 2 காரணம் வந்துருச்சு. சிஃபத்துன் இது ஒரு சிஃபத்தாகும். அல வஸ்னி ஃபுஆல ஃபில் ஆதாதி மினல் வாஹிதி இலல் அஷரதி 1 to 10 வரை உள்ள எண்ணிக்கையிலே ஃபுஆல் என்ற வசனின் பிரகாரம் வந்து சிஃபத்தாகும். தமாசீலு. தமாசீல் என்பது நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் என்னது? இந்த வசன் தானே முன்தஹல் ஜுமுடைய வசன், சிலைகள்னு அர்த்தம். சரியா? அப்ப அலா சீகத்தி முன்தஹல் ஜுமுஇ பன்மை முன்தஹல் ஜுமுடைய சீகாவின் பிரகாரம் இருக்கிறது. இது அரபியிலே மனப்பாடம் பண்ண சொன்னோம்ல, முன்தஹல் ஜுமு அதுக்கென்று சில சீகாக்கள் இருக்கிறது. அதுல ஒரு சீகாக்கள் தான் என்னது இது இங்க வந்துள்ளது. சரியா? அப்ப சிலைகள்னு அர்த்தம். அப்ப அந்த சீகாவில் பிரகாரம் இருப்பதினால் இதுக்கும் முன்தஹல் ஜுமுக்கும் 2 காரணத்தால முன்தஹல் ஜுமுவா இருந்தாவே அது கைர் முன்சரிஃப் தான். அதுக்கப்புறமா தாத் என்பது பெண்ணுடைய பெயர். அப்ப இது அலமா இருக்கு, இன்னொன்னு தனீஸ் பெண்பாலாக இருக்கு. 2 காரணம் வந்துச்சு. அல்ல அலமியத்து தனீசு. சரியா? இது ஒரு பெயராக இருக்கிறது, ஒரு தனீஸ் இன்னும் பெண்பாலாக இருக்கிறது. ஓஹோ அலமுன் சுலாசியும் சாக்கினுல் வசீதி இது ஒரு அலமாக பெயராக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் 2 காரணம். இது கைரு முன்சரிஃபா தன்வீன் நுழையாததற்கான காரணம் சொல்லியாச்சு. இப்ப இத முன்சரிஃபாவும் படிக்கலாம். அதற்கான காரணம் தான் இப்ப பேச போறோம். தன்வீன் நுழையிறது கூடும். தாதுன் தாதன் தாதின் ஹிந்துக்கு மாதிரிதான். ஹிந்துக்கு என்ன காரணமோ அதேதான் தாதுக்கும். பாருங்க, இந்த தாத் என்ற வார்த்தை லஃப்லாகிறது. அலமுன் சுலாசியும் சாக்கினோல் வசீதி நடு எழுத்து சுக்குன் பெற்ற 3 எழுத்தை சார்ந்து அலமாக இருக்கிறது. எஜூசு சர்ஃபு அதை சர்ஃபு செய்வது கூடும். இந்த அலமை சர்ஃபு செய்வது கூடும். எஜூசு மன்ஹு மின சர்ஃபி சர்ஃபில் இருந்து இந்த அலமை தடுப்பதும் கூடும். ரெண்டுமே கூடும். ஏன்னா நடு எழுத்து சுக்குன் பெற்று 3 எழுத்துதாக இருக்கிறது. இப்ப ஐனுக்கு சுக்குன் தானே, இப்ப நடு எழுத்து சுக்குன் வந்து 3 எழுத்தை சார்ந்ததாக இருக்குது. அதனால இது இந்த அலமியத்து தனீஸின் 2 காரணம் வர்றதுனால கைர் முன்சரிஃபா தன்வீன் இல்லாமையும் படிக்கலாம். இல்லாட்டி இது 3 எழுத்து நடுவுல சுக்குன் வர்றதுனால முன்சரிஃபாவும் படிக்கலாம். சரியா? இப்ப வாருங்கள் அடுத்த பயிற்சியை காண்போமா? இப்ப பயிற்சி நான் 3ஐ நாம் காண இருக்கின்றோம். என்ன சொல்றாங்க? பையினில் மம்னூ மின தன்வீனி தன்வீனிலிருந்து தடுக்கப்பட்ட வார்த்தையை விளக்கு. கைரல் மம்னூஇ மிம்மா யத்தி மஅ திக்ரில் அஸ்பாபி இன்னும் தடுக்கப்படாத வார்த்தையை விளக்கு. மிம்மா யத்தி பின்வரும் ஒன்றிலிருந்து மம்னூஐ விளக்கு, கைரு மம்னூஐ விளக்கு. மஅ திக்ரில் அஸ்பாப் காரணங்களை கூறுவதுடன் தன்வீனிலிருந்து தடுக்கப்பட்டதையும் தன்வீனிலிருந்து தடுக்கப்படாததையும் விளக்கு. பின்னாடி எதிரெல்லாம் தன்வீன் வருவது தடை, எதிரெல்லாம் தன்வீன் வருவது தடை இல்லை என்பதை என்ன செய்யறாங்க? விளக்க சொல்றாங்க. வாருங்கள், நிறைய வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க. அந்த ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்ய போகின்றோம்? ஒவ்வொன்றாக நாம் என்ன செய்ய போகின்றோம்? பார்க்க இருக்கின்றோம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஷாபானு. இப்ப ஷாபான்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஷாபான் என்பது ஒரு மாதத்துடைய பெயர் தானே, அப்ப அலம் தானே. அப்ப இது வந்து அலிஃப் நூன் அதிகமா வந்துருச்சு, 2 காரணம் வந்துருச்சு. அப்ப மம்னூ அத்தும் மின தன்வீனி தன்வீன்ல இருந்து தடுக்கப்பட்டதா இருக்கும். சரியா? ஏன்னா 2 காரணம், ஒன்னு அலமு, இன்னொன்னு வந்து அலிஃப் நூன் அதிகமாகுவது. அலமியத்து ஒன்னு அலமு வசியாதத்துல் அலிஃபி வன்னூனி அலிஃப் நூன் இன்னும் அதிகமாகுவது. 2 காரணம் வந்துருச்சு. சரியா? அப்ப 2 காரணம் வந்துட்டா அது என்ன செய்யப்படும்? தடுக்கப்படும் நம்ம பார்த்தோம்ல. ஆஹ் இப்ப எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும், இது ஞாபகம் வச்சுக்கணும். அந்த காரணங்களை ஞாபகம் வச்சுட்டு இருந்தாவே நம்மளுக்கு மிக மிக ஈஸி. இது நம்ம கைர் முன்சரிஃபை கண்டுபிடிப்பது மிக மிக இலகுவாகும். சரியா? இப்ப குஸஹ். இப்ப குஸஹ் என்பதும் ஒரு பெயர் தான். சரியா? வானவில்லை பத்தி வைக்கக்கூடிய ஒரு பெயர், அது தொடர்புடன் வைக்கக்கூடிய ஒரு பெயர்.
அர்த்தம் தேவையில்லை. என்னது குச என்பது ஆனால் ஒரு பெயர். சரியா? குசஹு என்பது மம்னூஅத்தும் மினத் தன்வீனி, தன்வீனில் இருந்து தடுக்கப்பட்டதா இருக்கும் குச என்பது. ஓகேவா? அப்ப அல் அலமியத்து, அப்ப இதுல என்னது ஒரு பெயர் தானே இது. ஆஹ் பெயரு. அதே போல இன்னொன்னு என்ன வந்திருக்கு, ஃபுஅல் வசன் வந்திருக்கு. ஃபாயில் என்ற வசனில் இருந்து ஃபுஅல் என்ற வசனுக்கு வந்தால் அதில் ஏற்படுகிறது. ஃபாயிலாக வர வேண்டியது ஃபுஅல் என்ற வசனை திரும்பியது, அதனால் அதில் இருக்கிறது. அதே போல இது அலமாக இருக்கிறது. சரியா? அப்ப ரெண்டுமே வந்துருச்சு. அல் அலமியத்து இது ஒரு அலன் பெயராக இருக்கிறது. வஸ்னு ஃபுஆலில் மதுலூலி பிஹி அன் வஸ்னி ஃபாயிலி, ஃபாயில் என்ற வசனை தொட்டோம். இந்த ஃபுஅல் என்ற வசனை கொண்டு திருப்பப்பட்டதே அத்தகைய ஃபுஅல் என்ற வசனை இருக்கிறது. இப்போ ஃபுஅல் குஸஹ், குஸஹு, ஷஅபானு குஸஹு. குஸஹு என்பது ஃபுஅல் வசன் வந்திருக்கு. ஃபாயில் என்ற வசன் வந்து அதுல வந்திருக்கு. அதே போல இது அலமா இருக்கு. ரெண்டு காரணம் இருக்கு. அதனால தன்வீன் வந்து தடுக்கப்படும். அடுத்து பாருங்க, ஹயரானு. ஆஹ் அப்ப ஹயரான் என்பது நமக்கு தெரியும். என்னது, திகைத்திருப்பவன். சரியா? அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடியது. இது வந்து ஒரு வஸ்ஃபு, அப்படிதானே? ஒரு சிஃபத்து ஃபஅலான் வசன்ல வந்திருக்கு. சரியா? குழப்பம் அடைந்தவன். மம்னூஅத்தும் மினத் தன்வீனி, தன்வீனில் இருந்து தடுக்கப்பட்டது. ஏன்னா இது சிஃபத்து ஃபஅலான் வசன்ல வந்திருக்கு. சொல்றாங்க சிஃபத்து, இது ஒரு சிஃபத்தாகும். அலா வஸ்னி ஃபஅலான் அல்லதி லா தல்ஹகு தாஉம் முஅன்னஸஹு, அது அந்த வசனின் பெண்பாலில் தா சேராது அத்தகைய ஃபஅலான் என்ற வசனின் பிரகாரம் வந்துள்ள சிஃபத்தாகும். அப்ப இது ஒரு தன்மையை குறிக்கிறது. அதுவும் ஃபஅலான் வசனில் வந்திருக்கு. இதோட பெண்பாலில் தா வராது. பெண்பாலில் தா வந்தா இது என்ன ஆயிரும், முன்சரிஃபா மாறிடும்ல. அப்ப பெண்பாலில் தா வராது. சரியா? அடுத்து பாருங்க, இஸ்ஹாக்கு, இது வந்து ஒரு பெயர். அப்ப அப்ப ஏன்னா இது அரபி இல்ல. அஹ் அரபி இல்லாத மொழியிலிருந்து அரபியாக மாறியது. அப்ப இது பெயராக இருக்கிறது, இது அஜமாக இருக்கிறது. மம்னூஅத்தும் மினத் தன்வீன், தன்வீனிலிருந்து தடுக்கப்பட்டதா இருக்கும். ஏன் அல் அலமியத்து ஒரு அஜமத்து. அலமியத் ஒன்று வந்து இது பெயராக இருக்கிறது, ஒரு அஜமத்து இது மாற்று மொழிய வார்த்தையாக இருக்கிறது. அரபியில் எழுதக்கூடியது. மாற்று மொழி வார்த்தையை அரபியில் எழுதியது. புஸ்தான், புஸ்தான் என்பது நொவ்வனத்துன், தன்வீனாக்கப்பட்டதா இருக்கும். ஏன் தன்வீனு? காரணம், இதுல ரெண்டு காரணம் வரணும்ல. லைஸ பிஹி இல்லத்துன் தம்னஅஹு மினஸ் ஸர்ஃபி, காரணம் எந்த காரணமுமே இல்லை. லைஸ பிஹி அந்த வார்த்தை, அந்த லஃப்ல புஸ்தான் என்ற வார்த்தையை கொண்டு இல்லை, இல்லத்துன் எந்த ஒரு காரணமும் இல்லை, தம்னஅஹு தடுக்குமே, மின சர்ஃபி சர்ஃபில் இருந்து அந்த வார்த்தையை புஸ்தானை தடுக்குமே, அத்தகைய எந்த ஒரு காரணமும் அந்த புஸ்தானை கொண்டு இல்லை. சரியா? அடுத்து பாருங்க, உரியானும். உரியான் என்பது முனவ்வனத்துன், தன்வீனாக்கப்பட்டதா இருக்கும். ஏன் முஅன்னசுஹா உரியானத்துன், ஏன்னா இந்த உரியானுடைய பெண்பால் என்பது உரியான், உரியானத் அப்படின்னு என்ன இருக்கும். அப்போ உரியான் என்றால் ஆடையின்றி இருப்பது. சரியா? உரியானுடைய அசல் அர்த்தம் என்னன்னா நிராயுதபாணி, ஆடையற்று இருப்பதுன்னு அர்த்தம். சரியா? அப்ப உரியானுக்கு பெண்பால தா வந்துருச்சு. பெண்பால தா வந்தா இதுவும் என்னவாயிரும், ஆஹ் முன்சரிஃப் ஆயிரும்ல. அப்ப இது முனவ்வனத்துன், தன்வீன் கொடுக்கப்பட்டதா இருக்கும். ஏன் முஅன்னசுஹா, ஏன்னா உரியானுடைய பெண்பால் ஆகிறது உரியானத்துன், பெண்பாலில் தா வந்துருச்சு. அதனால உரியானத்தா இருக்கும். இப்ப பெண்பாலில் தா வந்தா இதுவும் என்னதான், முன்சரிஃப் தான். அடுத்து பாருங்க, ருபாஉ. ருபா என்பது நான்கு நான்காக அர்த்தம். அப்ப நான் அர்பாத்துன் அர்பாத்துன் சொல்ல வேண்டிய இடத்துல ருபான்னு படிக்கணும். அப்ப அதுல ஏற்பட்டுருச்சு. இது சிஃபத்தாவும் இருக்கு. மம்னூஅத்துன் மினத் தன்வீனி, தன்வீனில் இருந்து தடுக்கப்பட்டதா இருக்கும். காரணம் சிஃபத்துன் அலா வஸ்னி ஃபுஆல ஃபில் அதாதி மினல் வாஹிதி இலல் அஷ்ரதி, ஒன்றிலிருந்து 10 வரை உள்ள எண்ணிக்கைகளிலே ஃபால் என்ற வசனின் பிரகாரம் வந்து சிஃபத்தாகும். இப்போ ஒண்ணுல இருந்து 10, இது 4 தானே. அப்போ 1 to 10 இது 4, 4 குறிக்குதுல்ல. இப்ப அந்த எண்ணிக்கையில ஃபால் வசன்ல வந்தா அது என்ன, சிஃபத் என்றும் அதில் என்றும் ரெண்டு காரணம் இருக்கும். அடுத்து பாருங்க, அஹ் அப்ப மேல சொல்லிட்டு இப்ப அடுத்த ஒரு வார்த்தைகளை கொண்டு வராங்க. அஹ் ஃபாமுன் என்றுதான் வந்தது. இங்க காஃப் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ஆனா மேல கரெக்டா கொடுத்து வந்தாங்க ஃபாமுன். இங்க காஃப் வராது. சரியா? ஃபாமுன் வரணும். சரியா? அப்ப ஃபாமுன் 3 எழுத்து தான். முனவ்வனத்துன், தன்வீனாக்கப்பட்டதா இருக்கிறது. அப்ப ஃபாமுன் ஒரு ஊருடைய பெயர் ஃபாம் என்பது. இப்போ ஒரு ஊருடைய பெயர் அலமா இருக்கு. அதே போல இது மாற்று மொழி, அரபி மொழியில. அப்ப அஜமு அலமாவும் இருக்கு, அஜமாவும் இருக்கு. அப்படி இருந்தாலும் ஆஹ் 3 எழுத்து நடுவில் சுக்குன் வந்தால் அதை என்ன செய்யணும், ஃபாமுன் படிக்கும்போது 3 எழுத்து ஃபா முன். இப்ப 3 எழுத்து நடுவில் சுக்கின் வந்தால் அதை முன்சரிஃபாக படிக்க வேண்டும் என்று படிச்சோம் அல்லவா. இல்ல அலம் அஜம் ரெண்டு காரணம் இருந்தாலும் 3 எழுத்து நடுவில் சுக்கூனாக இருக்கிறதால் இதை என்ன செய்யணும், சர்ஃபு செய்வது கட்டாயமாகும். சரி, அலமுன் ஒரு அலமாகும். அஜமியும் இது என்னது, அஜமி மாற்று மொழியை சார்ந்த வார்த்தை தான். சுலாசியும் சாக்கினுல் வசதி,
மூன்று எழுத்தை சார்ந்ததா இருக்கும், நடு எழுத்து சுக்குன் பெற்றதா இருக்கும். இப்ப மூன்று எழுத்து சார்ந்து நடு எழுத்து சுக்குன் பெற்றதா இருக்கிறது. அதனால ரெண்டு காரணம் இருந்தாலும் இந்த மாதிரி வந்தால் மூன்று எழுத்து சார்ந்து அது நடு எழுத்து சுக்குனாக இருந்தால் அப்ப அதை முன்சரிஃபா தான் படிக்கணும். அடுத்து பாருங்க. அப்ப இதுக்கு முடிஞ்சிருச்சா? இப்ப ஃபாமுன் என்பது படிக்கிறதுதான் சரியானது. இங்க என்ன செஞ்சிருக்காங்க? தப்பா கொடுத்திருக்காங்க. உரஃபுன் உரஃபுன் என்பது முனவனத்துன் தன்வீன் கொடுக்கப்பட்டதா இருக்கும். அறைகள்னு அர்த்தம். லைச தலா சீகத்தி முன்தஹல் ஜுமூஇ, இது அறைகள்னு பன்மைதான். லைச தலா சீகத்தி முன்தஹல் ஜுமூஇ, முன்தஹல் ஜுமுடைய சீகாவின் பிரகாரம் இல்லை. அப்ப முன்தஹல் ஜுமுக்கும் சில சீகாக்கள் இருக்கு, அந்த சீகாக்கள்ல இது வராது. ஃபுஅலுன் வஸன், சரியா? முன்தஹல் ஜுமுடைய சீகாவின் பிரகாரம் இல்லை. அஅதாஉன் அஅதாஉன் என்றுதான் படிக்க வேண்டும். ஏனென்றால் இது அஃஆல் வஸன் ஆகும். சரியா? முனவ்வனத்துன் என்னது தன்வீனாக்கப்பட்டதா இருக்கும். சரியா? அப்ப லைஸ மக்தூமன், இது லைஸ மக்தூமன் வரணும். சரியா? பி அலிஃபி தனீஸின் மம்தூதத்தி, பெண்பாலின் மம்தூதான அலிஃபை கொண்டு முடிக்கப்பட்டதாக இல்லை. இந்த அன்சா அலிஃப்ன்றது பெண்பாலுடைய அந்த அலிஃப் இல்ல. இது வந்து வசனுக்காக வந்தது. அஃஆல் வசன்ல வந்திருக்கிறது. சரி, அதுவுதான் அசலு. ஐந்தால் வாவுதான் அசலு. அதுவே என்னவா இருக்கு? அதா என்று மாறி உள்ளது. சரியா? அதனால இந்த அம்சா அலிஃப் அம்சா வந்தாலும் இது தனீஸுடைய அலிஃப் அம்சா இல்ல. மம்தூதான் அலிஃபாக இருந்தாலும் இது என்ன கிடையாது? தனீஸ் பெண்பாலுக்காக வந்ததில்லை. அஃஆல் என்ற வசன் பெண்பால் வசனா இல்லதானே? அஃஆல் அதா. அதனால்தான் லைஸ மக்தூமன் வர வேண்டும், இங்கே வரவில்லை. சரியா? அதான் தனீஸ் பெண்பாலுடைய மம்தூதான் அலிஃபை கொண்டு முடிக்கப்பட்டதாக இல்லை. அதனால முனவ்வனத்துன் அதா உன் என்றுதான் படிக்க வேண்டும். சரியா? அடுத்து பாருங்க. ஷக்வா ஷக்வா என்பது மம்னூஅத்தும் என தன்வீனி, தன்வீனிலிருந்து தடுக்கப்பட்டதா இருக்கும். காரணம், ஷக்வா என்பது மக்சூரான அலிஃப் இல்ல. ஷக்வா என்பது இப்ப மக்சூரான தனீஸோடைய அலிஃப் இது. பாருங்க, மக்தூமுன் பி அலிஃபி தனீஸில் மம்தூதத்தி, பெண்பாலின் மம்தூதத்தின் போட்டிருக்கு மக்சூரத்தின் வரணும். மக்சூரான, ஏன்னா கடைசியில் அலிஃபை கொண்டு முடிந்து அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் வந்தால் அதான மக்சூரான அலிஃபு. அப்ப பெண்பாலின் மக்சூரான அலிஃபை கொண்டு முடிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஷக்வா என்பது கடைசி முறையிடுதல் அர்த்தம். சரி, அதான விரோதிகள் அப்படின்னு அர்த்தம். ஷக்வானா முறையிடுதல், முறையிடுபவன் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப மக்சூரான அலிஃபை கொண்ட பெண்பாலின் மக்சூரான அலிஃபை கொண்டு முடிக்கப்பட்டதா இருக்குது. ஆனா மம்னு அத்துமின தன்வீனிலிருந்து தடுக்கப்பட்டதா இருக்கும். சரியா? அடுத்து பாருங்க. எசீது என்பது மம்னு அத்துமின தன்வீனிலிருந்து தடுக்கப்பட்டதா இருக்கும். காரணம், இது அலமா இருக்கு, ஃபேல் வசன்ல இருக்கு. அலமியத்து வசனுல் ஃபேலி, இது ஒரு பெயராக இருக்கிறது. இன்னும் ஃபேலுடைய வசன் ஜாத எசீது அந்த ஃபேல் வசன்ல இருக்குல்ல. அடுத்து பாருங்க. ஜுபானா கோலைன்னு அர்த்தம். முனவ்வனத்துன் ஜுபானுன் தான் படிக்கணும். ஏன்? முனவ்வனத்துன் தன்வீனாக்கப்பட்டது. ஏன்னா அந்நூனு அசலியத்துன், இதுல வரக்கூடிய நூன் அசலாகும். அலிஃப் நூன் ஜாயிதா கிடையாது. ஜீன் பா நூன் இதான் அசலே. ஜீன் பா கலிமா, பா ஐன் கலிமா, நூன் லாம் கலிமா, அப்ப அசல் நூன் இது. அடுத்து இன்ஷா உன், இன்ஷா என்பது என்னது? முனவ்வனத்துன் தன்வீனாக்கப்பட்டதா இருக்கும். லைஸ மக்தூமன் பி அலிஃபி தனீஸில் மம்தூதத்தி. இப்ப லைஸ மக்தூமன் பி அலிஃபி தனீஸில் மம்தூதத்தி முடிக்கப்பட்டதாக இல்லை. தனீஸோடைய பெண்பாலுடைய மம்தூதான அலிஃபை கொண்டு முடிக்கப்பட்டதாக இல்லை. அப்ப இது வந்து அசல் வசனே இஃப் ஆல் வசன். சரியா? இன்ஷா இஃப் ஆல், அப்ப அந்த வசன்ல தான் வந்திருக்கிறது. சரியா? இது ஒன்றும் மம்தூதான எக்ஸ்ட்ரா வரக்கூடியது அல்ல. இது ஜாயிதா வந்திருக்கணும்ல, அதானே நம்ம சொன்னோம் மம்தூதான அலிஃப்னா. அப்ப இது இஃப் ஆல் வசன்ல அசல் வசனின் பிரகாரம் வந்த அலிஃப் ஹம்சாவாகும். அதனால இதை பார்த்தா அப்படி தெரியும். ஆனா என்ன கிடையாது, இது மம்தூதான தயனீஸோடைய அலிஃப் கிடையாது. இதோடைய வசனே இப்படிதான் வரும். அதான் சொல்றாங்க. லைஸ் மக்துமா அது முடிக்கப்பட்டதாக இல்லை. தயனீஸோடைய மம்தூதான அலிஃபை கொண்டு, மம்தூதான அலிஃப்னா கடைசியில் அம்சா வந்து அதுக்கு முன்னாடி ஜாயிதான அலிஃப் வருவதுதான். இது ஜாயிதா இல்லை, இது வசனின் பிரகாரம் வரக்கூடிய அலிஃப் தான். அதனால மம்தூதான அலிஃபை கொண்டு முடிக்கப்பட்டதாக இல்லை. அதனால தன்வீன் கொடுக்க வேண்டும். அடுத்து பாருங்க. இப்ப இவ்வளவு முடித்தாச்சு. இப்ப அடுத்த ஒரு வார்த்தை கூறுகிறார்கள். ஜாக்கு ஜாக்கு என்பது என்னது? முனவ்வனத்துன் ஜாக்குன் முனவ்வனத்துன் தன்வீனாக்கப்பட்டதா இருக்கும். ஏன்? இது ஒரு பெயர் தான். ஜாக்குன் என்பது ஒரு பெயர். அலமுன் இது ஒரு பெயர். ஆஜமியுன் ஆனால் மற்ற மொழியிலிருந்து அரபியில் எழுதப்பட்டது. இது மற்ற மொழியை சார்ந்த ஒரு வார்த்தை, அது அரபியில் எழுதியிருக்கும். ஆஜமியும் தான். ஆனா ஏன்? ரெண்டு காரணம். ஆனா மூணு எழுத்து நடு எழுத்து சுக்குன் வந்துருச்சுன்னா அதுக்கு என்னவா படிக்கணும்? இது பாருங்க. சுலாசியும் சாக்கினும் வசதி, நடு எழுத்து சுக்குன் பெற்று மூன்று எழுத்து சார்ந்துதான் இருக்கும். நடு எழுத்து சுக்குன் பெற்று மூன்று எழுத்தாக இருந்தால் அது முன்சரிஃப் படிக்கணும்னு சொன்னாங்களே. அப்ப இது அஜமி தான், மாற்று மொழியிலிருந்து அரபியனாக எழுதியதுதான். ஆனா மூணு எழுத்து நடுவில் சுக்குன் வந்துருச்சு. அடுத்து பாருங்க. அப்சாகம் என்பது மம்னூஅத்தும் தன்வீனிலிருந்து தடுக்கப்பட்டதா இருக்கும். ஏன்? அஃஅல் வசன்ல வந்துருச்சு, சிஃபத்தா இருக்கு. அப்சாகம்னா தெளிவானவன், தெளிவாக பேசக்கூடியவன் அர்த்தம். சிஃபத்துன் அலா வஸ்னி அஃஅல் அல்லதி லா தல்ஹகு தாஉ முஅன்னஸஹு, தா அந்த வசனுடைய பெண்பாலில் தா சேராது. அத்தகைய அஃஅல் வசனின் பிரகாரம் உள்ள சிஃபத்தாகும்.
அப்சஹு என்பது சிஃபத்தாக இருக்கிறது, அஃஅல வஸன்ல வந்திருக்கிறது. சரி, அதுவும் அந்த இதோடைய பெண்பாலில் தா சேராது. அப்பதான் இது என்னவாகும்? வேறு முன்சரிஃப் ஆகும், தன்வீன் சேராது. சுவர் என்பது வடிவங்கள். சுவரு. சரியா? சுவருன் தான் படிக்கணும். முனவ்வரத்துன் தன்வீனாக்கப்பட்டதா இருக்கும். ஜம்உன் இது ஒரு பன்மையாகும். அஹ் ஆஹ் தோ நம்ம சூரத்துன் அதோடைய பன்மைதான் சுவருன். சுவருன் என்பது சரியா? தோற்றம், தோற்றங்கள்னு. ஆனா இந்த பன்மை என்பது முன்தஹல் ஜுமுவுடைய பன்மை அல்ல. ஜம்முன் இது ஒரு பன்மையாகும். லைஸா அலா சீகத்தி முன்தஹல் ஜுமுஇ முன்தஹல் ஜுமுவுடைய பன்மை சீகாவின் பிரகாரம் இல்லாத ஒரு பன்மையாகும். முன்தஹல் ஜுமுவுடைய அந்த சீகால வந்து அதானே என்னது அது முன்சரிஃபாகும், கைர் முன்சரிஃபாகும். ஆனா இது முன்தஹல் ஜுமுவுடைய சீகா கிடையாது. ஃபுஅல் வஸன் என்பது கிடையாது. கனாதீலு இது வந்து முன்தஹல் ஜுமுவுடைய சீகா. அப்ப மம்னூஅத்தும் மினத் தன்வீன் தன்வீன்ல இருந்து தடுக்கப்பட்டதா இருக்கும். இஸ்முன் அலா சீகத்தி முன்தஹல் ஜுமுஇ முன்தஹல் ஜுமுவுடைய சீகாவின் பிரகாரம் வந்து ஒரு இஸ்மாகும் இது. அதனால இது என்னது சர்ஃபில் இருந்தும் தன்வீன்ல இருந்தும் தடுக்கப்படும். சரியா? அப்ப நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம மேல படிச்ச எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தாதான் மிக இலகுவாக நம்ம பாடத்துல பார்த்தோம். எப்படி இலகுவா ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சோமோ மேலேயே பார்த்தோம். அடுத்து பார்ப்போமா? பூர்ண மூத்ஸ். இது பூர்ண மூத்ஸ்ன்னு படிக்கணும். சரியா? இது வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், இது அரபி இல்லை, மற்ற மொழியிலிருந்து கொண்டு வந்ததுதான். சரியா? அப்படி கொண்டு வரும்போது ரெண்டு வார்த்தையை சேர்த்து என்ன செஞ்சிருக்காங்க, ஒரே பேரா இங்க வச்சிருக்காங்க. அதனாலதான் இப்படி பெரிய பேராக இருக்கிறது. சரியா? அப்ப எப்படி படிக்கணும்? போர்ன் மூஸ். போர்ன் மூஸ்ன்னு படிக்கணும். ஓகேவா? மம்னு அத்தும் தன்வீன் தன்வீன் வந்து தடுக்கப்பட்டதா இருக்கும். ஏன்னா ரெண்டு வார்த்தையை சேர்த்திருக்காங்க. அலம் ஒண்ணு, இது என்னது அலமாக இருக்கிறது. அதே போல இன்னொன்னுக்கான ரெண்டு வார்த்தையை சேர்த்து வச்சிருக்காங்க. ஓகேவா? இது நகரத்துடைய பேர், ஒரு ஊருடைய பேர் தான் என்னது, போர்மோத். அரபி இங்கிலீஷ்ல வந்து போர்ன்மோத்னு சொல்லுவாங்க. இது அப்படியே அரபியில் எழுதியிருக்காங்க. சரியா? அப்ப மம்னூஅத்தும் தன்வீன் தன்வீன் தடுக்கப்பட்டதா இருக்கும். காரணம் இந்த அலமு இன்னொன்னு ரெண்டு பேரை சேர்த்து ஒரே பேரா வச்சா, முகமது தௌஃபீக், முகமது இர்ஃபான், இலாஃபத் ரீதி இல்லாம பொதுவா பேரா அப்படி வச்சா அது என்னவாகும்? இதுவாக ஆகும்ல. அதாவது அது கைர் முன்சரிஃபாக படிக்க வேணும்னு படிச்சோம்ல, அது அலமியத்து அலமியத்தா இருக்கும். தர்கீபுல் மஸ்ஜி, மஸ்ஜி தர்கீபு மஸ்ஜி ஆகும். அதாவது மஸ்ஜி தர்கீப் மஸ்ஜி என்றால் அதோட தெளிவை நாம் பாடத்துல என்ன செய்து விட்டோம், பார்த்து விட்டோம். சரியா? இப்போ போர்ட்ஸ் மோஸ். போர்ட்ஸ் மோஸ் எப்படி படிக்கணும்? போர்ட்ஸ் மோஸ். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் 4 தான் இருக்கிறது. இதைத் தொடர்ந்து அடுத்த பாடங்களில் காண்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.